Hi friends, welcome to House of Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான மக்கானா ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, மக்கானா சாக்லேட் ஈஸியா வீட்ல எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் ஓட்ஸ், 1 கப் மக்கானா, 1 கப் சாக்லேட், 1 கப் பாதாம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் நெய், 1 கப் டேட்ஸ். அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் நாம மக்கானா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சிட்டு pan வச்சுக்கோங்க. pan கொஞ்சம் ஹீட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு பவுல் மக்கானாவை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மக்கானா நமக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதை 2 கிண்டு கிண்டதுக்கப்புறமா 1 கப்பு நம்ம பாதாம் 1-2 உடச்சி வச்சுருக்கோம், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 நமக்கு கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை நாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க மக்கானா, ஓட்ஸ், பாதாம் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பிடிச்சி ஊட்டி வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் குட்டி பாலாக மீடியம் சைஸில் உருண்டை தட்டி வச்சுக்கிறேன். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே குட்டி குட்டி பால்ஸாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ட்ரேயில் நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் வச்சு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் தனித்தனியாக அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே உருண்டை தட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம மேலே ஒரு பவுல் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க டார்க் சாக்லேட்டை மேலே உள்ளே போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த சூட்டுக்கு சாக்லேட் மெல்ட் ஆயிரும். பாருங்கள், நமக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஊட்டி வச்சுருக்க மக்கானா லட்டு இருக்குது பார்த்திங்களா, அது மேலே நாம் இந்த டார்க் சாக்லேட்டை ஊற்ற போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி லேயர் லேயராக ஊற்றிக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி சாக்லேட் ஊற்றிக்கோங்க. இல்லைனா ஒன் சைட் சாக்லேட் அதிகமாக இருக்கும், ஒன் சைட் சாக்லேட் அதிகமாக இல்லாமல் இருக்கும். ஈவனாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் செட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறோம். நமக்கு ஒரு 8 ஹவர்ஸ் இல்லைனா 12 ஹவர்ஸ் ஆகுது ஃப்ரீசரில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா செட் ஆகும். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. இதை நம்ம நைஃபை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பீஸாக போட்டாலும் சரி, இல்லைனா நீங்கள் உங்கள் ஷேஃப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிட்டாலும் சரி. நான் இன்றைக்கி பீஸா போட்டு குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப் மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கேன். தனித்தனியாக அந்த மக்கானா உருண்டை வர மாதிரி வெட்டியிருக்கேன். பாருங்கள், தனியாக எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாக்லேட்டே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது பிள்ளைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான சாக்லேட்டும் கூட. ஏன்னா மக்கானா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.